ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீப்திஸ் லுக். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து இந்த வீடியோ வந்துச்சு. அவங்க வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. ட்ரையல் மேக்கப் பண்ணி விட்டுட்ருக்காங்க. கஸ்டமர் வந்து எனக்கு அப்பா அம்மா கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் அப்படின்லாம் கேட்டு ஏதோ ட்ரையல் பண்ணியிருக்காங்க. இவங்களும் அழகாக ட்ரையல் பண்ணி விட்டுருக்காங்க. விட்டுட்டு ரிமூவ் பண்ணும்போது, இல்லை நான் வீட்டில் எனக்கு அங்கிள் தான் எல்லாம் பார்க்குறாங்க, அவங்ககிட்ட காமிச்சு சாட்டிஸ்ஃபைடுன்னா நான் உங்களை புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் அவங்களோட ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இது உண்மையாக போயான்னா எனக்கு தெரியாது. அவங்க அந்த யூடியூப் சேனல் எதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துச்சு. அப்படி வரும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்க்கலாம். இல்லை நான் ஒரு நார்மல் காமன் பீப்புள், ஒரு ப்ரைடாக போகிறேன், இல்லை என் ஃப்ரெண்டு ப்ரைடாக இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் நீங்களும் பார்த்துக்கலாம், தப்பு கிடையாது. என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் கொடுக்க தெரியல அப்படின்னு அர்த்தம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ப்ரைடாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் ட்ரையல் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி கேட்கணுன்னு தெரியல அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க, அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வேர் பண்ணி பார்க்குறீங்க, பிடிச்சிருந்தா பொட்டு வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா? கண்டிப்பாக இல்லை. நம்ம ஒரு 10 ட்ரெஸ்ஸை பார்ப்போம், அதில் ஒரு 4-5 ட்ரெஸ்ஸை எடுப்போம். அதுலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸை தான் நம்ம வந்து ட்ரையலுக்கே பார்ப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இப்போ ஒரு ப்ரைடு வந்து நம்மகிட்ட வரும்போது அவங்க நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி கிளாஸ் ஸ்கின்ல வேணும், இந்த மாதிரி லுக்கு எனக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்படி வரும்போது அவங்க வந்து ஒரு 4-5 ரெஃபரல் வந்து காமிப்பாங்க, பிக்சர்ஸ் காமிச்சு எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்பாங்க. அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகாது. இப்போ வந்து ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருப்பாங்க, அவங்க வந்து இப்போ வேறு ஏதாவது மேக்கப், இப்போது மேட் ஃபினிஷிங்கில் ஒரு மேக்கப் கேட்கலாம், இல்லை வந்து கிளாஸ்லேயும் கேட்கலாம். இப்போ கிளாஸ் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும், பட் ஆயிலி ஸ்கின்னுக்கு நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மேக்கப் போட்டாகும். இப்போ வந்துட்டு அதே மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் என்னென்னா, ட்ரையல் மேக்கப்னு வர்றவங்க கிட்ட ட்ரையல் எப்படி காமிக்கணும் அப்படின்னா, இந்த லுக் நல்லாயிருக்குமா, இந்த லுக் நல்லாயிருக்குமா, மெயினாக வந்து ஐ மேக்கப் மட்டும்தான். பெருசாக ஸ்கின் கவரேஜ் இதெல்லாம் எல்லாத்துக்குமே காமனாக ஸ்கின் கவரேஜ் பண்ணிடலாம். ஒரு பேட்ச் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்கும் பாருங்கள் அப்படின்னு காமிக்கலாம். நீங்கள் எல்லா ஃபேஸ்க்கும் ஃபுல்லாக எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க? உங்களுக்கு அதில் என்ன கிடைக்க போகுது? அந்த ஒரு இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரையல் காமிக்கிறீங்க. இப்போ வந்து ஒரு மேக்கப் பண்ணிங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே மேக்கப் பண்ணி இப்படி தான் இருக்குன்னு போயிடுவீங்களா? இப்போ நான் அந்த ப்ரைடு வந்து எனக்கு இந்த மேக்கப் பிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலாக உங்களுக்கு காமிக்கணும், இந்த மேக்கப் நல்லா இருக்கா, இந்த மேக்கப் நல்லா இருக்கான்னு போட்டு நீங்கள் தான் காமிக்கணும். ஓகேங்களா? இல்லை நான் வந்து 8 ஹவர்ஸ் வச்சு பார்ப்பேன் அப்படின்னா அவசியம் கிடையாது. 8 ஹவர்ஸ் வச்சு பார்க்கணுன்னு அவசியம்லாம் கிடையாது. இதெல்லாம் யார் பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி கேட்குறவங்ககிட்ட நீங்கள் அமௌண்ட் வாங்கிக்கோங்க. 8 ஹவர்ஸ் நான் நிற்கிறதுக்கு நான் எதுக்குங்க போடணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அமௌண்ட் கேட்டு வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து ஐ மேக்கப் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எனக்கு ரொம்ப மினிமலாக இருக்கணும், லிப்ஸ்டிக் இந்த கலர், ஜஸ்ட்டு இந்த கலர் ஷேடிங் தான் நீங்கள் காமிக்கிறீங்க. எப்படி பண்ணணுன்னா, ஒரு ஹாஃபில் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை போட்டு காமிங்க. இன்னொரு ஹாஃபில் நீங்கள் ஒரு சஜஷன் கொடுக்கலாம். இல்லைங்க இந்த லுக்குக்கு இந்த பேக்ரவுண்டுக்கு இது நல்லாயிருக்கும், இல்லை இந்த டே டைமில் இது நல்லாயிருக்கும், இல்லை ஒரு ரிசப்ஷன்னா இந்த லுக்கு தான் நல்லா இருக்கும், கிளிட்டர்ஸ் போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு சஜஷன் கொடுக்கலாம். அது கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு சைடில் இதை கொடுக்கலாம். நீங்கள் ஐலைனர் மஸ்காரெலாம் எல்லோரும் ரெகுலராக போடுறது தான். ஒரு ஐ மேக்கப்பு, ஒரு கட் ஒர்க் கொடுக்குறீங்களா, இல்லை ஹாலோ கட் க்ரீஸ் கொடுக்குறீங்களா, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். அவங்க ஓகே அப்படின்னா ஓகே, சாட்டிஸ்ஃபை. ஃபுல் கவரேஜ் எதுக்கு கொடுக்குறீங்க? எதுக்கு நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டையும் செலவு பண்ணி ஃபுல் கவரேஜ் எதுக்கு கொடுக்குறீங்க? தேவையே கிடையாது. அவங்களுக்கு ஒரு க்ரியேட் பண்ணி கொடுக்குறீங்க, அவ்வளோதான். இந்த பாருங்கள், இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க லுக்கு வரும் அப்படின்னு கொடுத்தா போதும். இந்த லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ அவங்க இன்னொன்று சொல்லுவாங்க, என்ன பேய் மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னு. நேரில் பார்த்தா அப்படி தாங்க இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து காமிங்க, அந்த ஃபோட்டோவை பாருங்கள். ஃபோட்டோவில் பார்க்குறப்ப உங்களுக்கு காமனாக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ரைடாக இருக்கீங்க அப்படின்னாலும் இதே தான். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மேக்கப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கெல்லாம் எனக்கு கோடு கோடாக இருக்குங்க, இங்கெல்லாம் எனக்கு என்னங்க ஒரு மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து ப்ராடக்டை வந்து ஃபேஸில் போடுறோம், அந்த ஃபேஸ் வந்து அப்படி தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ஸ்கின்னோட மெர்ச்செல்லாம் ஆகாது, ஸ்கின் மேலே ஒரு லேயராக நிற்கும். அது அப்படி தான் இருக்கும். உங்கள் ஸ்கின் வந்து டெக்ஸ்சர்டாக இருக்குது, இல்லை போர்ஸ் ஓப்பன் போர்ஸ் அதிகமாக இருக்குன்னா அது அப்படி தான் தெரியும். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய பேர் கேட்குறாங்க, அதெல்லாம் வந்து எடிட் பண்ணியிருப்பாங்க நிறைய. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்குற அத்தனையுமே எடிட்டட் ஃபோட்டோஸ் தான். அதை பார்த்துட்டு எனக்கு இப்படியே வேணும், எனக்கு இங்கெல்லாம் லைன்ஸ் வரக்கூடாது, இங்கெல்லாம் வந்து லைன்ஸ் வரக்கூடாது. உங்கள் கண்ணில் லைன்ஸ் இருந்துச்சுன்னா
ஃபைன் லைன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபைன் லைன்ஸ் வரும். அதை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணலாம். எப்படி கம்மி பண்ணாங்கன்னா கொஞ்சம் மேக்கப்பில் கொஞ்சம் அது ஒரு இல்யூஷன் மாதிரி தான் பண்ண முடியும். அதையும் பக்கத்தில் நின்று பார்த்தா கண்டிப்பாக தெரியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு பிரைடாக இருக்கீங்கன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஐ மேக்கப் மட்டும் கவர் பண்ணலாம். இந்த ஹாஃப் ஒரு மேக்கப் க்ரியேட் பண்ணிக்கலாம், இந்த ஹாஃப் இன்னொரு மேக்கப் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி தாங்க இருக்கும். எதுக்கு எல்லா ஃபேஸையும் மேக்கப் பண்ணி காமிச்சிட்ருக்கீங்க? தேவையே கிடையாது. இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு ஒரு லைட்டாக போட்டால் போதும். நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிற அளவுக்கு எதுக்காக போடுறீங்க? இது பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே ட்ரையல் மேக்கப்னால் அப்படி தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இப்படி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் அப்படி தான். ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேக் எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. ஃப்ரண்ட்டில் அவங்க பார்க்கும்போது எப்படி இருக்குது அதுதான் கேட்பாங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து கேட்குறாங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வேரியேஷன் மட்டும் எடுத்தால் போதும். சைடில் எடுக்கலாமா இல்லை இதில் எடுக்கலாமா? ஏன்னா ஒரு கல்யாண டைமில் உட்காந்துட்டு நீங்கள் அந்த டைமில் இப்படி எடுக்கவான்னு கேட்கறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ட்ரையலுக்கு வந்து இப்படி ஒரு சஜஷன் கேட்டுக்கிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா உங்களோட ஃபேஸ் கட் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி காமிச்சிக்கிறீங்க. இதுக்காக தான் ட்ரையல் வராங்க. நீங்களும் இப்படி தான் பண்ணணும். நீங்கள் அதை விட்டுட்டு எல்லா ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணி ஃபுல் மேக்கப் ஃபுல் ப்ரைடையும் செட் பண்ணி நீங்கள் எதுக்கு அனுப்புகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. எனக்கு என்னோட மென்டர் வந்து எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி தான் ஒரு ட்ரையல் மேக்கப் பண்ணணும், எல்லாமே பண்ணக்கூடாது, ஃப்ரண்ட் வேரியேஷன் இல்லை எனக்கு பேக்கில் கொஞ்சம் வேணும்னா இப்போ இவ்வளோ ஜடை இருக்குன்னா இவ்வளோண்டு பண்ணி காட்டுங்க, இல்லை ஒரு இது பண்ணுறீங்கன்னா அந்தளவுக்கு பண்ணி காட்டுங்க போதும். அதுக்கு மேலே எதுக்கு நீங்கள் ஃபுல் ஹேருக்கும் எதுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க? 2-3 hours ஆகும். அதெல்லாம் எங்களுக்கு டைம் வேஸ்ட்டு தான். அந்த டைமில் நீங்கள் இன்னொரு கஸ்டமரே அட்டன் பண்ணிடலாம். உங்களுக்கு அதெல்லாமே லாஸ் தான். அதெல்லாம் தேவையே கிடையாது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரையல் மேக்கப் பண்ணணும். என்கிட்ட வந்து நான் ட்ரையல் பண்ண ஃபோட்டோஸ் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஃபோனில் வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதனால் நான் இப்போ மேக்ஸிமம் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி ஐலாஷ்லாம் வச்சு காமிக்கலாம். சில பேர்த்துக்கு வச்சு காமிக்கலாம். ஒரே ஒரு ஐஸில் வைங்க. எதுக்கு 2 ஐஸ்லேயும் வச்சுட்ருக்கீங்க? ஒரு ஐஸில் வைங்க, எடுங்க போதும். இல்லை 2 இதில் வச்சாலும் ஓகே தான். போகும்போது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அனுப்புங்க. இப்படி தாங்க சொல்லிக் கொடுங்க. எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுங்க. இப்படி தான் ரிமூவ் பண்ணணும். நீங்கள் ஐஸில் போடுற மஸ்காரா எப்படி ரிமூவ் பண்ணணும், ஐலைனர் எப்படி ரிமூவ் பண்ணணும், இன்னர் ஐஸில் இருக்கக்கூடிய காஜல் எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்படி வச்சு எடுத்திங்கன்னா வந்துடும், சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவங்க அதைய பார்த்துக்குவாங்க. நீங்கள் வந்து ஃபுல் மேக்கப்பையும் பண்ணிவிட்டு என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறது இது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓவராலாக பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியல எப்படி மேக்கப் பண்ணுறது, எப்படி ட்ரையல் மேக்கப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ இது வந்து உங்களுக்கு கிடச்ச இதுதான் என்ன சொல்கிறது, பெனால்ட்டியாக கூட வச்சுக்கலாம். ஓகே இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் இது பண்ணிக்கலாம். உடனே அதுக்காக நீங்கள் அவங்கள ப்ளேம் பண்ணாதீங்க. இது உண்மையாக பொய்யானோ எனக்கு தெரியாது, டிஸ்க்ளைமர். உடனே என்னையும் சண்டைக்கு கூப்பிட்றாதீங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டுறதீங்க. ஆக்சுவலி இது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் தெரியல. இது வந்து உண்மையாக கூட இருக்கலாம், பொய்யா கூட இருக்கலாம், சும்மா ஒரு இதுக்காக கூட போட்டுக்கலாம். இப்படியெல்லாம் பண்ணுவாங்களே எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்படி பண்ண முடியுமா? நம்ம வந்து ஒரு டைம் கொடுத்துருக்கோம், முகூர்த்த டைம், ரிசப்ஷன் டைம், இந்த டைம்லேயா வந்து பண்ணுவாங்க? இன்னொன்று வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் முகூர்த்தம் டைமில் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. பிஸியான டைமில் இப்படி பண்ணுவோம். சரி ஓகே, ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், இப்போ தான் அவங்க ஃபீல்டுக்குள்ளேயே வந்துருக்கலாம், எல்லா முகூர்த்தத்துலேயும் பிஸியாக இல்லாமல் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஒரு முகூர்த்தம் வந்து அவங்களுக்கு எந்த ஒர்க்கும் கிடைக்காம இருந்திருக்கலாம். இருந்திருந்தாலும் இப்படி பண்ணுவாங்களாங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு தான் பண்ணணும். இந்த மாதிரி தான் பண்ணணும். ஆக்சுவலி நம்ம ட்ரை பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், போட்டு பார்க்குறோம், இன்னொரு ட்ரெஸ் எடுத்துகிறோம், போட்டு பார்க்குறோம். அப்புறம் எப்படிங்க மேக்கப் மட்டும் ஒரே ஒரு மேக்கப்பில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவீங்க? அதே மாதிரி தான் இது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கும் 2-3 லுக்கு க்ரியேட் பண்ணி கொடுங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, நிறைய சொல்கிறாங்க, நிறைய நாலேஜ் கொடுக்குறாங்க, அதனால கூட உங்களை வந்து அவங்க கண்டினியூ பண்ணலாம். அடுத்தடுத்த ஃபங்க்ஷனுக்கு, அவங்களோட ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு உங்களை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போவே ஆல்ரெடி டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன். ஸோ நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, அவங்களோட இக்னரன்ஸுக்கு தான் நான் வந்து ஆன்சர் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அனுப்புங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.